ஹலோ எவ்ரியான், வெல்கம் பேக் டு டெக்கிக்லைட். இந்த மாதிரி பின்ட்ரெஸ்ட், ஃபிக்மா வெப்சைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சைட் டெம்ப்ளேட் வந்து சூப்பராக இருக்கும், ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். நம்மளுக்கு என்ன டிசைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் பார்த்து கூட நம்ம ரீக்ரியேட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஒரு அமேசிங்கான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அட்ராக்டிவான வெப்சைட் டெம்ப்ளேட்ஸை சிம்பிளாக நம்ம ஒரு ஏஐ யூஸ் பண்ணி எலமெண்டரில் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரியான கோடிங் ஜென்ரேட் பண்ணி அதை நம்மளோட வெப்சைட்டில் இம்போர்ட் பண்ண போகிறோம். இதுவே நம்ம எலமெண்டர் யூஸ் பண்ணி ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து ரொம்பவே டைம் கன்சியூமிங்காக இருக்கும். இப்போ நம்ம அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சிங்கிள் வெப்சைட் ஸ்க்ரீன்ஷாட்டை பின்ட்ரெஸ்ட்லேயோ இல்லை ஃபிக்மாலேயோ இருந்து எடுத்து அதை அப்படியே நம்ம கிளாட் ஏஐயில் அப்லோட் பண்ணிவிட்டு ஏஐ மூலமாக நம்மளுக்கு தேவையான கோடு எல்லாத்தையுமே ஜென்ரேட் பண்ணி அதை நம்மளோட வெப்சைட் வேர்ட்பிரஸ்ல வந்து இம்போர்ட் பண்ணி எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த கிளாட்ல நம்ம அப்லோட் பண்ணும்போதே அது வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிற டிசைன், கம்ப்ளீட் லேஅவுட், செக்ஷன், ஸ்பேசிங், டைப்போகிராஃபி, கலர்ஸ், பட்டன்ஸ், ஐகான்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணிடும். இதை பேஸ் பண்ணி அது வந்து நம்மளுக்கு எலமெண்டர் கம்பேட்டிபிளான ஒரு ஜேசன் டெம்ப்ளேட்டையும் கஸ்டம் சிஎஸ்எஸ்ஸையும் நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதுதான் நம்ம வந்து வேர்ட்பிரஸ்ல அப்லோட் பண்ணி ரீக்ரியேட் பண்ண போகிறோம் இந்த டிசைனை. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸராக இருக்கலாம், இல்லை வேர்ட்பிரஸ் டெவலப்பராக இருக்கலாம், ஒரு ஏஜென்சி வச்சுருக்கலாம், இல்லை உங்களுக்குனே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்குனே ஒரு ஓன் வெப்சைட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு வித்தின் ஃபியூ மினிட்ஸில் ஏஐ பேஸ் பண்ணி ஒரு அட்ராக்டிவான வெப்சைட் டெம்ப்ளேட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரியான வெப்சைட் டெம்ப்ளேட் வந்து எடுக்கணும். அதுக்கு பின்ட்ரெஸ்ட், ஃபிக்மா இந்த மாதிரி நிறைய வெப்சைட் வந்து நம்மளுக்கு இருக்குது. in.pinterest.com அப்படிங்கிற இந்த சைட்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஃபிக்மா.com அப்படிங்கிற சைட்குள்ளே போனீங்கனாலும் வெப்சைட் டெம்ப்ளேட் உங்களுக்கு நிறைய அட்ராக்டிவான டிசைனில் இருக்கும். இப்போ இந்த சர்ச் பாக்ஸில் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான வெப்சைட் வேணுமோ அதை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெடிக்கல் வெப்சைட் டிசைன் வேணும் அப்படின்னா மெடிக்கல் வெப்சைட் டிசைன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா வெப்சைட் டெம்ப்ளேட்ஸுமே உங்களுக்கு இதில் காமிக்கும். இதில் வந்து இமேஜஸ் மட்டும்தான் இருக்கும், நம்ம டெம்ப்ளேட்ஸாக டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ இகாமர்ஸ் வெப்சைட் டிசைன் வேணும் அப்படின்னா இகாமர்ஸ் வெப்சைட் டிசைன் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா இமேஜஸ்மே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எது வேணும்னாலும் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே அது ரிலேட்டடாக எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஜூம் பண்ணி பார்க்கணும்னா கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்து ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப் அப்படி கொடுங்க. இப்போ வந்து நியூ டேப்பில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இதை வந்து ஜூம் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் இது ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத. ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக் கொடுத்துட்டு சேவ் இமேஜஸ் அப்படிங்கிறத கொடுத்து இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கிளாட் ஏஐக்குள்ளே போயிட்டு நம்ம வெப்சைட்டை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கான கோடு வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். இப்போ கிளாட் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சாட்ஜிபிடி யூஸ் பண்ணி இதுக்கு தேவையான ப்ராம்ப்ட் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ப்ராம்ப்டை நான் உங்களுக்கு கமெண்ட்லேயே கொடுக்குறேன், நீங்களும் இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக உங்களோட இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையான கோடு வந்து கிளாட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இதில் நான் வந்து ரோல் பேஸ் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பர்ட் வேர்ட்பிரஸ் யூஎக்ஸ் டிசைனர் அப்படிங்கிற அந்த ரோல் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதோட டாஸ்க் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்குறேன். நம்ம அப்லோட் பண்ணுற வெப்சைட் டிசைன் இமேஜை அது வந்து நம்ம எலமெண்டரில் எடிட் பண்ணுற மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதில் நம்ம வந்து வேர்ட்பிரஸ் அண்ட் எலமெண்டர் பில்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எப்போவுமே நம்ம பின்ட்ரெஸ்ட்டில் மட்டும் யூஸ் பண்ணலனாலும் ஃபிக்மா இந்த மாதிரி நிறைய சைட் இருக்குது, அதுலேருந்து நம்ம டிசைன் வந்து அப்லோட் பண்ணுவோம். அதனால் எல்லாமே நான் அதில் மென்ஷன் பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்ம வந்து கொடுக்குற டெம்ப்ளேட் அந்த டிசைனில் வந்து காப்பிரைட் இமேஜஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து ராயல்ட்டி ஃப்ரீ இமேஜஸை ஏதாவது வெப்சைட்லேருந்து ஃபைன் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில். அதுக்கப்புறம் அந்த அவுட்புட் ஃபார்மேட் நம்மளுக்கு எப்படி இருக்கணும், அந்த எலமெண்டரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், இது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு மொத்தமாக ஒரு A to Z வந்து கம்ப்ளீட்டாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா ரெக்யர்மெண்ட்ஸுமே நான் இதில் மென்ஷன் பண்ணிட்டேன். நீங்கள் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும் போதும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஃபைல்ஸ் ஆர் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணி வச்ச இமேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்டர் கொடுத்துருங்க. கோட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆல் அப்படிங்கிறது கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபைல்ஸை. இது எல்லாமே நம்மளுக்கு ஜிப் ஃபைலாக தான் டவுன்லோட் ஆகிருக்கும். இப்போ டவுன்லோட்ஸ்குள்ளே போயிட்டு இந்த ஃபைல்ஸை ரைட் கிளிக் கொடுத்து விண்டர் அப்படிங்கிறது மூலமாக இந்த ஃபைல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபைல்ஸை நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் வேணும். ஆல்ரெடி உங்களுக்கு டொமைன் ஹோஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டொமைன் அப்படிங்கிறது உங்களோட வெப்சைட்டை அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஒரு நேம். ஹோஸ்டிங் அப்படிங்கிறது உங்களோட டேட்டா எல்லாத்தையும் ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பிளேஸ். இந்த ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் உங்களால் உங்கள் வெப்சைட்டை லைவ் பண்ண முடியும், மற்றவங்க அந்த வெப்சைட்டை பார்க்க முடியும். ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் வந்து நிறைய ப்ரொவைடர்ஸ் மூலமாக நீங்கள் பை பண்ண முடியும். hostinger.com அப்படிங்கிற இந்த சைட்குள்ளே வந்துருங்க. இதில் ப்ரைஸிங் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டைப் ஆஃப் ஹோஸ்டிங் அப்படிங்கிற நிறையா ஹோஸ்டிங் பிளான்ஸ் இருக்கும்.
இதில் நம்ம வந்து வெப் ஹோஸ்டிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு லென்த் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எவ்வளோன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சிங்கிள் வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிளான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ரீமியம் பிளானில் போனீங்கன்னா 3 வெப்சைட் இதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அது போக இதுலேயே வந்து டொமைன் 1 இயர் ஃப்ரீயாக உங்களுக்கு இதில் கிடச்சிரும். அன்லிமிட்டட் வெப்சைட் பண்ணோம் அப்படின்னா அந்த தேர்ட் பிளானை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிளான் சூஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நீங்கள் சூஸ் பிளான் கொடுத்து பை பண்ணிக்கோங்க. நம்மளோட எல்லா வீடியோ கீழேயுமே நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்துடுங்க. இதில் ஹோஸ்டிங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 7% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் உங்களோட ப்ரைஸ்லேருந்து. இல்லைனா டெக்கிக்லேட் அப்படிங்கிற கூப்பன் யூஸ் பண்ணியும் நீங்கள் டிஸ்கவுண்ட் எனபிள் பண்ணிக்கலாம். ஹோஸ்டிங் பை பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஹோஸ்டிங்கர் டேஷ்போர்டுக்குள்ளே வந்துடுங்க. அதுக்கு hpanel.hostinger.com அப்படிங்கிற இந்த லிங்க்குள்ளே வந்துடுங்க. இதில் வெப்சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஆட் வெப்சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வேர்ட்பிரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. டொமைன் ஆல்ரெடி பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சிம்பிளாக அந்த டொமைன் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே போதும். இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு கீழே வந்து காமிக்கும். இல்லை அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் டெம்பரரி டொமைன் யூஸ் பண்ணி வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து டொமைனே தேவையில்லை. பட் வந்து ஒரு ப்ராப்பராக உங்களோட வெப்சைட் லைவ் பண்ணணும் அப்படின்னா அந்த டொமைன் வச்சு தான் நீங்கள் லான்ச் பண்ணணும் உங்கள் வெப்சைட்டை. இது வந்து டிசைன் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம டெம்பரரி டொமைன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் டெம்பரரி டொமைனில் உங்களுக்கு டிசைன் பண்ணி காமிக்கிறேன். உங்களோட அட்மின் பேனல் லாகின் பண்ணுறதுக்கு என்ன மெயில் ஐடி பாஸ்வேர்டு வேணுமோ அதை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு பில்டு ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. நம்மளோட வேர்ட்பிரஸ் இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் ஆனதும் நம்ம தேவையில்லாத பிளக்கின்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு டீஆக்டிவேட் பண்ணணும். பிளக்கின்ஸில் இன்ஸ்டால் பிளக்கின்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போய்க்குங்க. இதில் எல்லா பிளக்கின்ஸையுமே செலக்ட் பண்ணிவிட்டு பல்க் ஆக்ஷன் போயிட்டு டீஆக்டிவேட் கொடுத்து அப்ளை கொடுங்க. அகெயின் செலக்ட் ஆல் கொடுத்து டெலீட் கொடுத்து அப்ளை கொடுங்க. ஏன்னா நம்மளுக்கு எந்த பிளக்கினுமே இப்போ தேவையில்லை. நம்ம வேணுங்கும் போது எந்த பிளக்கின் வேணுமோ அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நிறைய பிளக்கின்ஸ் இருந்துச்சுன்னா அது உங்களோட சைட்டோட ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணும். இப்போ அப்பியரன்ஸ் அப்படிங்கிறதுல தீம்ஸ்குள்ளே போயிருங்க. கண்டிப்பாக ஒரு தீமாவது வந்து நம்மளுக்கு இன்ஸ்டாலாக இருக்கணும் வேர்ட்பிரஸில். நம்ம அஸ்ட்ரா அப்படிங்கிற தீமை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் தீம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இந்த தீம் ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். உங்களுக்கு இந்த தீமை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் கொடுங்க. அகெயின் தீம்ஸ்குள்ளே போயிட்டு அஸ்ட்ரா தீம் தவிர பேலன்ஸ் இருக்க எல்லா தீமையும் நம்ம கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்துடலாம். பேஜஸ்குள்ளே போயிட்டு எல்லா பேஜையுமே நம்ம ட்ரேஸ் கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம். அகெயின் ட்ரேஸ்க்குள்ளே போயிட்டு ஆன்டி ட்ரேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ட்ரேஸில் இருக்க எல்லா பேஜும் டெலீட் ஆயிரும். அதே மாதிரி மீடியாலாம் செக் பண்ணிக்கலாம். மீடியாவில் எதுவும் இல்லை. போஸ்ட்டில் செக் பண்ணிக்கலாம். ஒரு போஸ்ட் மட்டும் இருக்குது, டெலீட் பண்ணிடலாம். உங்களோட டேஷ்போர்ட் க்ளீனப் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன பிளக்கின்ஸ் தேவையோ அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பிளக்கின்ஸ் அப்படிங்கிறதுல ஆட் பிளக்கின் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நம்ம எலமெண்டர் அப்படிங்கிற ட்ராக் அண்ட் ட்ராப் பில்டர் மூலமாக தான் நம்மளோட வெப்சைட்டை டிசைன் பண்ண போகிறோம். ஸோ சர்ச் பிளக்கின்ஸ் அப்படிங்கிறல எலமெண்டர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். எலமெண்டர் வெப்சைட் பில்டர் அப்படின்னு இருக்கும். இந்த பிளக்கினை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி நம்ம ஜென்ரேட் பண்ண எல்லா டெம்ப்ளேட்ஸையும் இம்போர்ட் பண்ண போகிறோம். பேஜஸ் அப்படிங்கிறல ஆட் பேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஹோம் பேஜில் நீங்கள் இம்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹோம் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துக்கோங்க. ஷெட்யூல் அப்படின்னு கொடுத்துட்டு எடிட் வித் எலமெண்டர் அப்படிங்கிறது கொடுங்க. இந்த இடத்துல ஒரு ஃபைல் சிம்பிள் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ஆரோ மாதிரி இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஃபைல்ஸ்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு ஹீரோ செக்ஷன் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். கண்டினியூ கொடுத்துருங்க. எனபிள் அண்ட் இம்போர்ட் கொடுத்துருங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஃபைலாக நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம். இப்போ ஒவ்வொரு செக்ஷனாக இன்சர்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டர் ஃபூட்டர் இன்சர்ட் பண்ணிவிட்டு அகெயின் ஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஹீரோ செக்ஷன் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி எல்லாமே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட் அலைன்மெண்ட் கலர் எல்லாமே மாறி மாதிரி தான் தெரியும். ஏன்னா நம்ம இன்னும் வந்து சிஎஸ்எஸ் ஆட் பண்ணலை. சிஎஸ்எஸ் அப்படிங்கிறத இந்த ஸ்டைலுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் ஹெட்டர் ஃபூட்டர் ரெண்டையுமே வந்து ஒன்றா அது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபூட்டர் செக்ஷனை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு கீழே லாஸ்ட்டாக வந்து இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துட்டோம்னா ஃபூட்டர் செக்ஷன் மட்டும் இதில் பேஸ்ட் ஆயிரும். இப்போ அகைன் மேலே போயிட்டு இதை மட்டும் நம்ம க்ளோஸ் கொடுத்து டெலீட் பண்ணிடலாம். பப்ளிஷ் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. இப்போ நம்ம பப்ளிஷ் பண்ண அந்த ஹோம் பேஜுக்குள்ளே வந்துட்டு கஸ்டமைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜுக்குள்ளே எப்படி வரணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட வெப்சைட்டோட அட்ரஸ் /home நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம் வந்து இதில் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் கஸ்டமைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் அடிஷ்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண இந்த ஃபைல்ஸில் கஸ்டம் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு
காப்பி பண்ணிக்கலாம். Ctrl+C கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிக்கும். இப்போ இந்த அடிஷ்னல் CSS அப்படிங்கிறதுல அதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். Ctrl+V ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது பேஸ்ட் ஆயிரும். இப்போ நம்ம பப்ளிஷ் கொடுத்துடலாம். நான் உங்களுக்கு சொல்லும்போது இந்த லேஅவுட் வச்சு தான் உங்களுக்கு டிசைன் பண்ணி காமிச்சிருப்பேன். ஆனால் இப்போ இந்த டிசைன் லேஅவுட்டை மாற்றி வேறு ஒரு லேஅவுட் வந்து எடுத்துக்கிறேன். எதனாலன்னா இதில் இருக்க அந்த டெக்ஸ்ட் இமேஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக இல்லை, அந்த டிசைனுமே ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிறங்காட்டி இதை நான் வந்து எடுத்துக்கல, வேறு ஒரு லேஅவுட் எடுத்துட்டேன். சேம் ப்ரொசீஜரில் நான் இதை வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இந்த ஹோம் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் வந்து காமிக்குது. இப்போ இதை வந்து நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னா, உங்களோட பேஜ்குள்ளே போய்க்குங்க. இதில் நம்ம ஹோம் அப்படிங்கிற பேஜ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம். இதில் எடிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இதில் இந்த ஐகான் மாதிரி இருக்கும், இதை மட்டும் டிசேபிள் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த ஹோம் பட்டன் போயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இந்த சைட்டோட அட்ரஸும் ஹோம் அப்படிங்கிற இன்னொரு பட்டனும் இந்த சைடில் ஆட் ஆகிருக்கும். இது எப்படி ரிமூவ் பண்ணோம்னா, இதில் வந்து டிஃபால்ட் குளோபல் ஹெட்டர் ஃபூட்டர் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கும். மேலே ஹெட்டர், கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபூட்டர் ஆட் ஆகிருக்கும். இது வந்து தீம்லேருந்து வந்த ஃபூட்டர், அதனால நம்மளுக்கு 2 இது தெரியுது. இது வந்து நம்ம இம்போர்ட் பண்ணது. இங்கே கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ரா தீமில் இருக்கிற ஃபூட்டர். இப்போ இந்த குளோபல் ஹெட்டர் ஃபூட்டர் டிசேபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹெட்டர் ஃபூட்டர் வந்து விசிபிள் ஆகும். அதுக்கு இதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு டிஃபால்ட் டெம்ப்ளேட்டுக்கு பதிலாக எலமெண்டல் கேன்வாஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்டர் ஃபூட்டர் டிசேபிள் ஆகிருக்கும் உங்களுக்கு. இது 1 பேஜ் வெப்சைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஹெட்டர் ஃபூட்டர் டிசைன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து நிறைய பேஜஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது ஒவ்வொன்றுக்கும் நம்ம இதே ஃபார்மேட்டில் ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஹெட்டரை மட்டும் தனியாக எடுத்து ஒரு குளோபல் ஹெட்டர் ஃபூட்டர் எடிட்டர் பிளக்கின் டவுன்லோட் பண்ணி அதில் இந்த டெம்ப்ளேட் இம்போர்ட் பண்ணி நம்ம குளோபலாக அந்த ஹெட்டர் ஃபூட்டர் செட் பண்ணிக்கணும். அதுக்கு நம்மளோட சேனல்லையே நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த ஹெட்டர் ஃபூட்டர் எப்படி எலிமெண்டர் மூலமாக எடிட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த மெத்தடில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கங்க. இது வந்து 1 பேஜ் வெப்சைட்டுக்கு சூட்டபுளாக இருக்கும். இப்போ இந்த கலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பராக இல்லை. ஏன்னா இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலரில் ஒரு தீமாக வரும். நம்மளுக்கு கொடுக்கும்போது இது க்ரீன் கலரில் கொடுத்துருச்சு. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற கிளாட் வெர்ஷன் எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த க்ரியேட்டிவிட்டி தான் யூஸ் பண்ணும். நம்ம இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணும்போது நம்ம கொடுத்த எக்ஸாக்டாக 100% எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி நம்மளுக்கு ரீக்ரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் நம்ம வந்து ஃப்ரீ வெர்ஷனுங்கிறங்காட்டி நம்மளே பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம பேக்ரவுண்டில் பிளாக் கலராக மாற்றிடலாம். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டைல்குள்ளே போனோம் அப்படின்னா இங்கே இந்த ஸ்டைலில் வந்துட்டு இதில் கலர் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி பிளாக் கலர் மாற்றிடலாம். இப்போ அவ்வளோதான். அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து மாற்றிடலாம். ஸ்டைல் போயிட்டு இதில் பிளாக் கலர், டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஒன்று பண்ணிட்டீங்க அப்படின்னா அதையவே கிளிக் பண்ணி காப்பி கொடுத்து பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பட்டனோட பேக்ரவுண்ட் கலரை நம்ம ஆரஞ்சு கலராக மாற்றிடலாம். ஸ்டைல் போயிட்டு கலர்ஸில் இதில் வந்து உங்களுக்கு தீமில் இருக்க அந்த குளோபல் கலர் இருக்குது. இதுக்கு வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்டில் ஆரஞ்சு கலர் வேணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டைலில் கலர் அப்படிங்கிறதுல இந்த கலர் கோடை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கலர் கோட் நான் எப்படி எடுத்தேன்னா, இந்த கலர்ஸில்லா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பிக் கலர் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து உங்களுக்கு காப்பி ஆயிரும். அதை நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 2 இமேஜஸ் தேவைப்படுது. இந்த ஃப்ரீ இமேஜஸ்க்கு நீங்கள் கேன்வா யூஸ் பண்ணலாம், அன்ஸ்பிளாஷ், இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. எந்த வெப்சைட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த இமேஜ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் இமேஜ் கொடுத்துட்டு செலக்ட் ஃபைல்ஸ் கொடுங்க. இப்போ நான் ஒரு இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் ஃபைல் அப்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி நேமோடு கொடுக்காதீங்க, இது வந்து எஸ்இஓக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஒரு கீவேர்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த கீவேர்டு வந்து ஒவ்வொரு இமேஜுக்கு ஒவ்வொரு கீவேர்டு கொடுத்து நீங்கள் ரீநேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இமேஜ் அப்லோட் பண்ணுங்கள். அதேமாதிரி இன்னொரு இமேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் இருக்கங்காட்டி 2 இமேஜுமே நம்மளுக்கு சின்னதாகிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த பேரண்ட் கண்டெய்னர் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அப்படின்னு இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். டேரெக்ஷனில் மட்டும் வெர்டிக்கல் டேரெக்ஷனில் மாற்றிட்டோம்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நீட் ஆயிரும். இப்போ அதே மாதிரி எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ணலாம். என்னென்ன எடிட்டிங்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐக்கான் மிஸ் ஆகுது. இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இதுக்கு ரிலேட்டடாக ஏதோ ஒரு ஐக்கான் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி இதுக்கு கேம்பெயின், இப்போ எல்லாத்துக்கும் நம்ம ஐக்கான்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இமேஜ் வந்து மிஸ் ஆகுது.
இந்த இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் எந்த ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கா, போர்ட்ரைட்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இமேஜ் ரெடி பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ரொம்பவே சின்னதாக ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணலான்னா, இமேஜ் வந்து நம்ம மேலே வச்சிடலாம். அதுக்கப்புறம் கீழே டெக்ஸ்ட் வர மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த பேரண்ட் கண்டெய்னர் செலக்ட் பண்ணிவிட்டு காலம் வெர்டிக்கல் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இமேஜ் வந்துடும். அது கீழே இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்துடும் நம்மளுக்கு. இந்த சிம்பிள் சொல்யூஷன் அப்படிங்கிற ஹெட்டிங் மட்டும் நம்ம சென்டர் பண்ணிட்டோம்னா அலைன்மெண்ட் கரெக்ட் ஆயிரும். அதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டைலில் அலைன்மெண்ட் அப்படிங்கிறதுல சென்டர் அப்படின்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணி ஸ்டைலில் சென்டர் கொடுத்துருங்க. இப்போ இதெல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த பட்டனை மட்டும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படிங்கிறதுல போய்ட்டு சென்டர் கொடுத்துடணும். இப்போ இந்த பட்டனோட கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஒன்றுக்கு வந்து பிளாக் வச்சுக்கலாம், இன்னொன்றுக்கு வந்து ஆரஞ்சு கலர் வச்சுக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் பிளாக்காக மாற்றியாச்சு. இல்லைனா இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இந்த ப்ளூ கலர் டெக்ஸ்ட்டாக இருக்குது, இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். டெக்ஸ்ட்டாக இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கண்டென்ட் அப்படின்னு இருக்கும். கண்டென்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துட்டு இதை வந்து நம்ம டைட்டில் தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே கண்டென்ட்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல டைட்டில் அப்படிங்கிறது தான் இந்த 1 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டைல்லையும் கண்டென்ட்டில் டைட்டில் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா கலர் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நம்ம ஆரஞ்சு கலர் போட்டுக்கலாம். இப்போ ஒரு இதுக்கு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஹோவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அகைன் கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ அந்த கலர் எங்கே சேஞ்ச் பண்ணணும்னா இதுலேயே ஹோவர் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயும் அதே கலர் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா பிளாக் கலர் நீங்கள் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்துட்டு பேஸ்ட்டு ஸ்டைல் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே அதே ஸ்டைல் வந்து பேஸ்ட் ஆயிரும். இந்த பட்டன் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் ஏதாவது ஒரு இமேஜ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது ரெடி பண்ணியாச்சு. கீழே வந்தோம்னா இங்கே ஒரு பட்டன் மட்டும் இருக்குது, இதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் பண்ணோம். கம்ப்ளீட்டாக நம்மளோட வெப்சைட் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பப்ளிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மெனு பட்டன்ஸ் மட்டும் ப்ராப்பராக அலைன் ஆகலை, அதையும் நம்ம எடிட் பண்ணிடலாம். மற்ற சேஞ்சஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னுமே வந்து ப்ராப்பராக டெம்ப்ளேட் எடுத்து எக்ஸாக்டாக எப்படி வர வைக்க முடியும் அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த பிராண்ட் பஸ் அப்படிங்கிற இந்த கண்டெய்னர் ரொம்ப லென்த்தாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலான்னா, இதோட வித்தை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து இந்த வித்துன்னு இருக்கும், இதை நம்ம சின்னது பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து பர்சன்டேஜில் எடிட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா சிஸ்டமுக்கும் அதுவே பர்சன்டேஜில் எடிட் பண்ணிக்கும். இப்போ பேரண்ட் கண்டெய்னர்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேப்பாக இருக்குது லெஃப்ட் ரைட்டில். அதுக்கு நம்ம அட்வான்ஸில் போனோம்னா இங்கே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் 60 இருக்குது, லெஃப்ட் சைடில் 60 இருக்குது. இதை நம்ம வந்து 30 மாற்றிடலாம். இப்போ இந்த ஒவ்வொரு பாக்ஸுக்கு இடையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய கேப் இருக்க மாதிரி இருக்குது. அதையும் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதில் கீழே வந்தீங்கன்னா இந்த பேரண்ட் கண்டெய்னர் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே கேப்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு அது கம்மியாகும். இந்த சைன்அப் பட்டன் மட்டும் தனியாக இருக்குது, அதை எடுத்து இதுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ இந்த கண்டெய்னரோட அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அலைன் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரைட் சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இதை வந்து நம்ம ரைட்டில் அலைன் பண்ணிடலாம். ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படிங்கிறல எண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ரைட் சைடில் அலைன் ஆயிரும். இப்போ மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்க்ரீன் சைஸை சின்னது பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் சின்னது பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராப்பராக வந்து தெரியுது. இதே மாதிரி இன்னும் வேர்ட்பிரஸ் அண்ட் ஏஐ ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணிகிட்ருக்கலாம், ஃப்ரீலான்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம். உங்களோட கிளைண்ட்ஸ்க்கும் இதே மாதிரி ஒரு வெப்சைட் டிசைனிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஜஸ்ட்டு 21 டேஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு வெப்சைட்டை உங்களால் பில்ட் பண்ண முடியும். அதுவும் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லுக்கோட உங்கள் வெப்சைட்டை பில்ட் பண்ண முடியும். அதுக்கு நான் உங்களை 21 டேஸ் வெப்சைட் க்ரியேஷன் சேலஞ்சுக்கு ஜாயின் பண்ண இன்வைட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து சிம்பிளாக எப்படி வெப்சைட்டை பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி தருவோம். ஸோ அது சொல்லி முடித்ததுமே டெய்லியுமே ஈஸியாக ஒரு ஃபாலோஅப் டாஸ்க் இருக்கும் உங்களுக்கு. இதில் எந்த ஒரு கோடிங்குமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நிறைய டெக்னிக்கல் நாலேஜ் வேணும் அப்படிங்கிறதும் இல்லை. ஜஸ்ட்டு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷனோட ரியல் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த எண்ட் ஆஃப் த சேலஞ்சில் நீங்கள் ஜஸ்ட் லேர்ன் மட்டும் பண்ணிக்க மாட்டீங்க, நீங்கள் ஒரு ரியல் வெப்சைட்டை பில்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இதில் 0 நாலேஜ் இருந்தாலும் ஜஸ்ட் 21 டேஸில் உங்களால் 2 வெப்சைட்டை பில்ட் பண்ண முடியும்.
வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக டவுட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட்டிவ் கம்யூனிட்டி இருக்கும். நீங்கள் என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணாலும் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணலாம். அதுக்கான சொல்யூஷனை நாங்கள் சொல்லுவோம். ஸோ ஸ்டாப் வெயிட்டிங், ஸ்டார்ட் பில்டிங். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜாயின் அவர் 21 days வெப்சைட் கிரியேஷன் சேலஞ்ச் டுடே அண்ட் லெட்ஸ் டர்ன் யுவர் ஐடியா இன்டு ரியாலிட்டி.